அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம நபிவழி மருத்துவத்துல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அவசியமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். நபிவழி மருத்துவத்துல நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வுண்டு. இதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளவுமே உண்மை, அவ்வளவும் பயன் தரக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரஷர், ரத்த அழுத்தம். அதுலயும் உயர்தர ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹை பிரஷரை குறைக்கிறதுக்கான எளிமையான ஒரு மருத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள கேட்டா, அவங்களோட பெரிய கவலை என்ன அப்படின்னா, இந்த பிரஷரை என்ன பண்ணாலும் குறைக்கவே முடியலம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதனால அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி இன்னும் அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். நிறைய மாத்திரை மருந்துகள் எடுத்துக்குவாங்க. நிறைய டாக்டர்கள போய் பார்ப்பாங்க. ஒருத்தங்கள விட்டுட்டு இன்னொருத்தங்கள போய் பார்ப்பாங்க. அப்பவும் அவங்களுக்கு ப்ரெஷர் குறையாது. அதிகமா தான் இருக்கும். இதனால அவங்க நல்ல முறையில உணவுகளும் அவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு ப்ரெஷர் கூடிருமோ? அத சாப்பிட்டா ப்ரெஷர் வந்துருமோ? இப்படி ரொம்ப கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு நமக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகான, தெளிவான வழிமுறைய சொல்லிக் குடுத்துருக்காங்க. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்காக நீங்க ரொம்ப அதிகமான பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ரொம்ப எளிமையான பழக்கவழக்கம் தான். ஆனா, கண்டிப்பா உங்களோட பிரஷரை கட்டுக்குள்ள கொண்டு வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 7 விதமான உணவுகள தான் சொல்லப் போறேன். இந்த உணவுல உங்களுக்கு எத சாப்பிட்டாலுமே பிரஷர் குறையும். அதுலயும் 7வது சொல்லப் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவ முழுமையா கேளுங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எந்த நோயையும் அனுப்பாமல் அதன் நிவாரணத்தையும் அனுப்பல அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களோட உடல்நல பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு தீர்வை வச்சிருக்கான். இன்றைக்கு இந்த நவீன அறிவியல்ல கண்டிப்பா இத ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 7 உணவுகளும் கணிசமா பிரஷரை குறைக்கக்கூடியதா இருக்கு. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 7 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருள் கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்குமே மருந்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சு. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நோய்க்குமே இதுல தீர்வு உண்டு. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. மெதுவா இரத்த அழுத்தத்தை குறைக்குது. இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னா, காலையில 1 ஸ்பூன் சீரகத்தை நீங்க தண்ணியில போட்டு நீங்க குடிச்சுக்கலாம். அல்லது தேனோட கலந்து பொடியாக்கி தேனோட கலந்து நீங்க தொடர்ச்சியா நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது 2வது பொருள் தேன். இந்த தேன்லயும் எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்கு. இந்த தேனை நீங்க காலை வேளையில 1 ஸ்பூன் நீங்க வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட ரத்த அழுத்தத்தை இது குறைக்கும். பிரஷர் கம்மியாகும். அடுத்தது 3வது பொருள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய, இன்னும் சுகரையும், பிரஷரையும், இன்னும் உடல் எடையையும் கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வினிகரை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க. 1 ஸ்பூன் வினிகரை தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வாங்க. அல்லது தேன்ல கலந்து கூட நீங்க குடிச்சிட்டு வாங்க. அடுத்தது 4வது பொருள் ஆலிவ் ஆயில். இது மோசமான கொழுப்பை குறைக்கும். இரத்த நாளங்களை பாதுகாக்கும். இயற்கையாவே இரத்த அழுத்தத்தை இது குறைக்குது. அதனால இதையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க. அடுத்தது 5வது பொருள் அஜ்வா பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழங்கள்ல இருக்கக்கூடிய உயர்தர பேரிச்சம்பழம். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது, அதாவது தினமும் 7 சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளோட இரத்த அழுத்தத்தை குறைக்குது. இன்னும் இது ஒரு விஷ முறிவாவும் நமக்கு பயன்படுது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பேரிச்சம்பழத்துல. அதனால இதையும் தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்தது 6வது பொருள் பூண்டு பல். இத நம்ம தேனோட கலந்து சாப்பிடலாம். கண்டிப்பா இதுவும் இரத்த அழுத்தத்தை நமக்கு குறைக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கு. அடுத்தது 7வது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, அதுதான் ஜம்சம் தண்ணி. இந்த தண்ணி நமக்கு தண்ணி மட்டும் கிடையாது. இது ஒரு அருமருந்தும் கூட. இதுல எல்லா நோய்களுக்குமே தீர்வு இருக்கு. இது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் நமக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பொருள். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மனநோய்களும் சரியாகுது, உடல் சார்ந்த நோய்களும் நமக்கு சரியாகுது. அதனால ஜம்சம் தண்ணீரை வளமையாக குடிங்க. ஜம்சம் தண்ணி எந்த நோக்கத்துக்காக குடிக்கப்படுதோ அந்த நோக்கம் நிறைவேறும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால ஜம்சம் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு, எனக்கு உடல் நலத்தை கொடு யா அல்லாஹ், ஷிஃபாவை கொடு அப்படின்னு துவா செய்யுங்க. கண்டிப்பாக எந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, குணப்படுத்துபவன் அல்லாஹ் மட்டும்தான். அதோட இன்னும் சில
விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும். பிரஷர் அதிகமாகறதுக்கு நம்மளோட வாழ்க்கை முறையும் ஒரு காரணம். கண்டிப்பா அத நம்ம கவனிக்கணும். கொஞ்சம் உப்பு குறைச்சுக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. மன அழுத்தம் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு பாருங்க. நல்லா தூங்குங்க. நல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னும் நீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள அதிகம் செய்யுங்க. அதோட இந்த ரசூல்லா சொன்ன இந்த 7 உணவுகளையும் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட பிரஷர் கட்டுக்குள்ள இருக்கும். நிறைய நீங்க இதுக்காக டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த குறிப்பு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.